வீட்டில் இருக்க மசாலா மட்டுமே வச்சு என்னோட ஸ்டைலில் ஒரு மட்டன் மசாலா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அண்ட் முக்கியமாக நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்து பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கட் பண்ண 2 தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு இது கூட வந்து 1/2 kg அளவுக்கு மட்டன் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 15 விசில் போல விட்டு எடுத்துருங்க. நல்லா விசில் விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்குவத்தில் வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த மட்டன் அப்படியே எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த மட்டன் இது கூட சேர்த்து பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான மட்டன் மசாலா பெப்பர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.